Harry Potter and the Chamber of Secrets, Chapter 10, The Rogue Bludger. பிக்ஸீஸை எடுத்துகிட்டு வந்து பயங்கரமாக கலவரம் ஆனனால ப்ரொஃபஸர் லாக்கர்ட் இப்போ அவரோட கிளாஸுக்கு லைவான கிரியேச்சர்ஸ், உயிரோடு இருக்கிற கிரியேச்சர்ஸ் எதையும் எடுத்துகிட்டு வரதில்லை. ஆனால் அதுக்கு பதில் அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, அவர் புக்கில் அவரே எழுதியிருப்பார்ல, அவரோட ஆட்டோபயோகிராஃபின்ட்டு, அவரோட புக்கு ஃபுல்லாக அப்படி தானே இருக்கும். அதில் இருக்கிற பேசேஜஸ் எல்லாம் ரீட் பண்ணி யாராவது ஒருத்தவங்களை வந்து ஆப்போசிட்டாக நடிக்க வச்சு ட்ராமாட்டிக்காலாம் பண்ணிகிட்ருப்பார். யூஸ்வலாக அவர் ஹாரியை தான் இந்த மாதிரி ஆக்டிங் சீனுக்கெலாம் கூப்பிடுவார். நிறைய இதில் அவனை நடிக்க வச்சுருப்பார். எப்படின்னா, ஒரு டிரான்சில்வேனியன் வில்லேஜர் இருப்பார். அவருக்கு வந்து பேப்ளிங் கர்ஸ் இருக்கும். என்னென்னா வளர்கிற மாதிரி அவருக்கு யாரோ சாபம் கொடுத்துருவாங்க. அதை போய் லாக்கர்ட் வந்து எப்படி அவரை காப்பாற்றி அந்த கர்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணார் அப்படின்ற மாதிரி திரும்ப ஆக்ட் பண்ணி காமிப்பார். நான் எப்படிலாம் போய் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதில் வந்து அந்த டிரான்சில்வேனியன் வில்லேஜராக ஹாரியை தான் நடிக்க வச்சார். அதுக்கப்புறம் ஒரு ஏட்டிக்கு வந்து தலையில் வந்து கோல்டு பிடிச்சிருக்கும். அதை எப்படி போய் சரி பண்ணேன், அதுக்கும் வந்து ஹாரியை நடிக்க வைப்பார் அந்த ஏட்டியாக. அப்புறம் ஒரு வேம்பையருக்கு வந்து லெட்யூஸ் கீரையை தவிர வேறு எதுவுமே அதனால் சாப்பிட முடியாது. அதை போய் நான் எப்படி சரி பண்ணேன் அப்படின்ட்டு லாக்கர்ட் வந்து நடிச்சு காமிப்பாரா. அதுலேயும் அந்த வேம்பையராக ஹாரியை தான் நடிக்க வச்சுட்டு கிளாஸ் முன்னாடி எப்படி நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பண்ணி காமிச்சிட்ருப்பார். இதில் என்ன ஒரு காமெடினா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஷனல் அண்ட் ஃபேண்டசி மூவிஸோ ட்ராமாஸோ புக்ஸோ ரீட் பண்ணியிருக்கீங்கன்னா, இப்போ நான் ஒரு 3 விஷயம் சொன்னேன் இல்லையா, அது உங்களுக்கு ரொம்ப காமெடியாக இருந்திருக்கும். ஏன்னா, இந்த டிரான்சில்வேனியன் வில்லேஜர் அப்படின்னு சொன்னேன்ல, டிரான்சில்வேனியான்ற ஒரு ரீஜன் வந்து யூரோப்பில் ரொமானியான்ற ஒரு கண்ட்ரியில் இருக்குது. அந்த டிரான்சில்வேனியான்ற ரீஜன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. எதுக்குன்னா, அந்த ரீஜனில் நிறைய விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸ்லாம் இருக்கிறாங்கன்ட்டு அங்கே முன்னாடியிலேருந்தே நிறைய கதைகள் இருக்குது. அந்த யூரோப் காண்டினென்ட் ஃபுல்லாக, அப்புறம் நிறைய அந்த அமெரிக்கன் காண்டினென்ட் ஃபுல்லாக இந்த டிரான்சில்வேனியா வந்து ரொம்ப ஃபேமஸ் இதுக்காக. ஏன்னா அந்த ஊரில் ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க. அதை வச்சு நிறைய கதைகள்லாம் வேறு எழுதுனாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸாக வந்து டிராக்குலா கதை வந்து அந்த ஊரை வச்சு எழுதியிருப்பாங்க. ஸோ அங்கே டிரான்சில்வேனியாவில் இருக்க ஒரு வில்லேஜில் இருக்க ஒரு ஆளுக்கு போய் இவர் ஒரு சாபத்தை போய் முறியடிச்சிட்டு வந்திருக்காரு, இவர் மந்திரம் போட்டு அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் வந்து 18 நான் சொன்னேன் இல்லையா, அந்த 18ன்றதை பற்றியும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். 18ன்றது பெரிய பெரிய பனி பிரதேச மலைகள்லாம் இருக்கும்ல, மலை ஃபுல்லாக பனியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல வாழ்கிற ஒரு உயிரினம், ஒரு பெரிய கிரியேச்சர். அது பார்க்குறதுக்கு பெரிய குரங்கு மாதிரியும், அப்புறம் பனிக்கரடி இருக்குல்ல அது மாதிரியும் நல்லா வெள்ளை வெள்ளைன்ட்டு இருக்கும். அதை வந்து இப்போது மவுண்ட் எவரெஸ்ட் ரீஜன்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் அது வாழ்கிறதா அங்கே சுற்றி இருக்க அந்த ரீஜனுக்குள்ளே இருக்க நிறைய மக்களுக்கு வந்து நம்பிக்கை. அங்கே போன நிறைய மக்கள் அதை நேரில் பார்த்ததாகவும் நிறைய பேச்சுகள்லாம் இருக்குது. ஸோ இப்படி ஒரு பனி பிரதேசத்திலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு 18ன்ற ஒரு மிகப்பெரிய கிரியேச்சருக்கு போய் தலையில் வந்து கோல்டு பிடிச்சிருந்துச்சான். அதை போய் லாக்கர்ட் வந்து சரி பண்ணிட்டு வந்தாராம். அதை வந்து நடிச்சு காமிச்சிட்டு இருந்தார், நான் எப்படிலாம் அதை சரி பண்ணேன் அப்படின்ட்டு. அப்புறம் வேம்பயர்னு சொன்னேன்ல, வேம்பயரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். வேம்பயர்ஸ் வந்து ரத்தத்தை தவிர வேறு எதுவுமே அதுங்க சாப்பிடாதுங்க. ரத்தம் மட்டும்தான் அதுங்களுக்கு வந்து பசியை வந்து சரி பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு வேம்பயர் வந்து கீரையை தவிர வேறு எதுவுமே சாப்பிட்றது இல்லையா, அதை போய் லாக்கர்ட் வந்து சரி பண்ணிட்டு வந்தாராம். இந்த மாதிரி கதைங்களெல்லாம் சொல்லி அவர் சும்மா அளந்து விட்டுட்டு இருந்தாரா. அதுக்கு வந்து ஹாரியை வந்து நடிக்க வச்சுட்டு இருந்தார். இவர் வந்து எப்படி போய் சரி பண்ணேன் அப்படின்னு செஞ்சு காமிச்சிட்டு இருந்தார். அடுத்து வந்து டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ்லையும் ஹாரி அவர் முன்னாடி வர வச்சு நடிக்க சொல்லிட்டு இருப்பார். அவரை நல்ல மூடில் வச்சுக்கணுன்றதுக்காக ஹாரியும் மறுப்பு தெரிவிக்காமல் அவர் கூப்பிட்ற நேரம்லாம் முன்னாடி போய் நடிச்சிட்டு இருப்பான். அவர் சொல்ல நல்லா ஊளையிடு ஹாரி, நல்லா ஓனாய் மாதிரியே ஊளையிடு, நீங்கள் இதை நம்பியே ஆகணும். நான் ஒரே குத்தில் அந்த ஓனாய் மனிதனை கீழே தரையில் தள்ளி விட்டு என்னோட வெறும் ஒரே ஒரு கையால் அதை கழுத்தை பிடிச்சி ஃப்ளோர்லேயே அப்படியே அமுக்கி வச்சு அதை நகர விடாமல் என்னோட இன்னொன்று ஒரு கையில் மந்திரக்கோள் எடுத்து அதோட வாய்க்குள்ளேயே என்னோட மந்திரக்கோளை விட்டு ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே கஷ்டமான ஹோமார்ஃபஸ் சாமை போட்டேன். அவ்வளோதான். அது பாவமாக கத்திட்டே இதெல்லாம் வந்து அவங்க அங்கே ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து ஹாரி வேர்வுல்ஃப் மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தான். நல்லா கத்து ஹாரி, இன்னும் கொஞ்சம் நல்லா கத்து, குட், அப்படி தான் கத்தணும். அவ்வளோதான். நான் அதை போட்டோன்னே அதோட மேலே இருந்த ரோமெல்லாம் அப்படியே மாயமாக மறைஞ்சு அதோட கூர்மையான பற்கள்லாம் போகி அது திரும்ப மனுஷனாகவே மாறிடுச்சு.
ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவானது. இன்னொன்று, ஒரு வில்லேஜில் இருக்க எல்லாரும் என்னை அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக நான் அவங்களுக்கு ஹீரோவாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே தொடர்ந்து பல மாதத்துக்கு வேர்வுல்ஃப் அட்டாக் நடந்துகிட்டே இருந்துச்சா, அதை நான் தான் போய் சரி பண்ணேன் அப்படின்னு லாக்கட் வந்து இப்படி அளந்து விட்டுக்கிட்டே இருப்பாரா. அப்போ வந்து கிளாஸ் முடிஞ்ச பெல் வந்து அடிக்கும். ஹோம்ஒர்க் என்னன்னா, வாகா வாகா வேர்வுல்ஃபை நான் எப்படி வீழ்த்தினேன்றதை பற்றி நீங்கள் போம் எழுதணும், விச் மீன்ஸ் கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்லுவார். யாரோட கவிதை சூப்பராக இருக்கோ அவங்களுக்கு என்னோட மேஜிக்கல் மீ புக்கை நான் சைன் பண்ணி கிஃப்டாக தருவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாரு. கிளாஸில் இருக்க எல்லாருமே கிளம்பி போயிட்டுருப்பாங்களா. ஹாரி முன்னாடி நின்றுட்டுருப்பான்ல, அவன் இப்போ கிளம்பி பின்னாடி ரான்கிட்டையும் ஹெர்மாயினிக்கிட்டேயும் வருவான். அவங்க 3 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ரெடியா அப்படின்னு ஹாரி மெதுவாக கேட்பான். எல்லாருமே போகட்டும் அப்படின்னு ஹெர்மாயினி நர்வஸாக சொல்லும். எல்லாருமே போனதுக்கப்புறம் ஆல்ரைட் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்கட்டோட டெஸ்க் இருக்கும்ல, அதுக்கிட்டக்க அது போகும். அதோட கையில் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை டைட்டாக பிடிச்சிருக்கும். ஹாரியும் ரானும் அது பின்னாடியே போவாங்க. ப்ரொஃபஸர் லாக்கட் அப்படின்னு ஹெர்மாயினி தடுமாறிட்டே கேட்கும். எனக்கு இந்த புக்கை லைப்ரரியிலேருந்து நான் எடுக்கணும், சும்மா பேக்ரவுண்ட் ரீடிங்காக தான் அப்படின்னு அந்த பேப்பரை அவர் முன்னாடி நீட்டும். அதோட கையெல்லாம் நடுங்கிட்டுருக்கும். ஆனால் என்னென்னா, இந்த புக்கு லைப்ரரியில் இருக்க ரெஸ்ட்ரிக்டட் செக்ஷனில் தான் இருக்குது. அதுக்கு யாரோட எந்த டீச்சரோட சைனாவது எனக்கு வேணும். நீங்கள் கூட நடத்துனீங்களே கேடிங் வித் கேர்ள்ஸ் உங்களோட புக்கை பற்றி, அதில் ஸ்லோ ஆக்டிங் வெனம்ஸ் இருந்துச்சு. அதை பற்றி நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி அது பேசுமா. கேடிங் வித் கேர்ள்ஸ் அப்படின்னு லாக்கெட் ஹெர்மாயினிக்கிட்ட இருந்த அந்த பேப்பரை வாங்கிட்டு அதை பார்த்து நல்லா ஈன்னு சிரிச்சிட்ருப்பாரு. எப்பயுமே ஒரு ஸ்மைல் போடுவார்ல, அந்த ஸ்மைல். நான் எழுதுனதுலேயே உன்னோட ஃபேவரட் புக்கா அது, அதை நல்லா என்ஜாய் பண்ணியா அப்படின்னு கேட்பாரு. ஓ ஆமாம் அப்படின்னு ஹெர்மாயினி ஈகராக பேசும். அந்த கடைசியாக இருந்த கவுலை நீங்கள் டீஸ் ட்ரெயினர்னால ட்ராப் பண்ணது வேறு லெவலில் புத்திசாலித்தனமாக இருந்தது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். வருஷத்தோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணுறனால யாரும் என்னை எதுவும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு லாக்கட் வாமாக பேசிட்டு அவரோட நல்ல பெரிய ஒரு பீகாக் குவில்லை எடுப்பார். மயிலோட இறகுல செய்வாங்களே குவில் பேனா, அதை எடுப்பார். ரான் அதை பார்த்துட்டு இது கொஞ்சம் ஓவரால்ன்ற மாதிரி முகத்தை ஒரு மாதிரி வைப்பானா. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு லாக்கெட் ரானை பார்த்து கேட்பார் அவன் முகத்தை வச்சோடனே. ஆனால் ஆக்சுவலி வந்து அவன் ரான் வந்து அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சூப்பராக இருக்கே அப்படின்னு முகத்தை வச்ச மாதிரி லாக்கெட் நினச்சிட்டு அப்படி கேட்பாரு. யூஸ்வலாக இந்த குவில்லை நான் என்னோடய புக்கை சைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெரிய சைனை வந்து அந்த நோட்டில் போட்டுட்டு ஹெர்மாயினிக்கிட்ட அந்த பேப்பரை திரும்ப கொடுப்பாரு, அந்த நோட்ஸை கொடுப்பாரு. ஹெர்மாயினி அதை வாங்கி அது பேக்குள்ளே மடித்து வச்சுட்ருக்கோம். ஸோ ஹாரி, இந்த சீசனோட ஃபஸ்ட்டு கியூடிச் மேட்ச் நாளைக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லிதரின் வெர்சஸ் கிரிஃபண்டோர், கரெக்ட் தானே? நீ ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான பிளேயருன்னு கேள்விப்பட்டேன். நானும் சீக்கிரம் இருந்திருக்கேன். என்னை நேஷ்னல் ஸ்குவாடில் சேர சொல்லி என்னை ரொம்ப வற்புறுத்துனாங்க. ஆனால் நான் என்னோடய வாழ்க்கையவே டார்க் ஃபோர்ஸஸை எராடிகேட் பண்ணுறதுக்காக, ஒழிக்கிறதுக்காக நான் டெடிகேட் பண்ணிட்டேன். ஆனாலும் உனக்கு ஏதாவது சின்னதாக ப்ரைவேட் ட்ரைனிங் வேணும்னா என்கிட்ட கேட்குறதுக்கு கூச்சப்படாத. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உன்னை மாதிரி கொஞ்சம் உதவாக்கரையாக இருக்கிற பசங்களுக்கெலாம் சொல்லித்தரணும்னு தான் நான் விருப்பப்படுவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாரு. ஹாரி திருன்னு முடிச்சுட்டே ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு ரானையும் ஹெர்மாயினையும் ஃபாலோ பண்ணிட்டு வெளியில் வந்துடுவான். என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவங்க 3 பேரும் நம்ம லாக்கெட் சைன் போட்டு கொடுத்தாருல அந்த நோட்ஸை எடுத்து பார்த்துட்ருப்பாங்க திருப்பி. அவர் நம்ம எந்த புக்கு எடுக்க போகிறோன்ட்டு எழுதியிருக்கோன்றது கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அந்த ஆள் ஒரு சரியான மூளையே இல்லாத லூஸு. நமக்கு என்ன கவலை, நம்ம கேட்டது கிடச்சிருச்சு அப்படின்னு ரான் சொல்லுவான். அவர் ஒன்றும் மூளை இல்லாத லூஸ் இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி கத்தும். அவங்க 3 பேருமே லைப்ரரிக்கு அப்போ ஓடிட்டுருப்பாங்க. உன்னை பார்த்து அவர் இந்த வருஷத்தோட பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னனால அப்படின்னு ரான் கத்திட்டே வருவானா. ஆனால் அந்த டைம் அவங்க லைப்ரரிக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. அங்கே ரொம்ப டெட் சைலண்ட்டாக இருக்குமா, அதனால இவனும் அமைதியாயிடுவான். மேடம் பின்ஸை பற்றி நான் ஹாரியோட ஃபஸ்ட் இயர் புக்லேயே சொல்லியிருப்பேன். அவங்க தான் ஹாக்வர்ட்ஸ் லைப்ரரியில் இருக்க லைப்ரரியன். அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஒல்லியாக, எப்போவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக ஃபேஸை ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி இருக்கிற மாதிரியே அவங்க ஃபேஸை வச்சுட்ருப்பாங்க. அவங்க லைட்டாக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒல்லியான வல்ச்சர் பறவை இருக்கும்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் புக்கா சஸ்பீஷியஸாக கேட்டுட்டு ஹெர்மாயினி கையில் இருந்த நோட்டை வாங்குவாங்க. ஆனால் ஹெர்மாயினி அந்த நோட்டை கொடுக்காம அப்படியே பிடிச்சி வச்சுட்ருக்கோம். இந்த லெட்டரை நானே வச்சுக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். அதை கொடுத்து தொலை அப்படின்னு ரான் அந்த லெட்டர் நோட் இருக்கும்ல அதை பிடுங்கி மேடம் பின்ஸ் கையில் கொடுப்பான்.
உனக்கு நாங்கள் அவரோட இன்னொன்று ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி தரோம், லாக்கெட் எதில் வேணாலும் சைன் போட்டு கொடுப்பாரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். மேடம் பின்ஸ் அந்த நோட் இருக்கும்ல, அந்த லெட்டர், அதை நல்லா மேலே லைட் வெளிச்சத்தில் வச்சு பார்த்துட்ருப்பாங்க. ஏதாச்சும் அதில் ஃபோர்ஜரி இதுங்க எதுவும் பண்ணியிருக்குங்களா அப்படின்ட்டு நல்லா உட்காந்து ஃபுல்லாக ஊற்று பார்த்துட்ருப்பாங்களா. அதுக்கப்புறம் வந்து அதில் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவங்க விட்டுருவாங்க. மேடம் பின்ஸ் அப்புறம் அங்கேருந்து ரெஸ்ட்ரிக்டட் செக்ஷனுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு செவரல் மினிட்ஸ் கழித்து வெளியில் வருவாங்க. அவங்க கையில் ரொம்ப ஒரு பெரிய பழைய புக்கை எடுத்துகிட்டு வருவாங்க. ஹெர்மாயினி அதை கேர்ஃபுல்லாக வாங்கி அதோட பேக்குள்ளே வச்சுக்கும். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் அங்கேருந்து மெதுவாக நடந்து வெளியில் வருவாங்க. ஏன்னா ஆக்சுவலி இவங்களுக்கு வேகமாக போய் அந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குன்னு ரீட் பண்ணணும்னு தோணும். ஆனால் இப்போ வேகமாக ஓடுறத பார்த்தா எல்லோரும் சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வெளியில் வருங்க. 5 மினிட்ஸ் கழித்து அவங்க 3 பேருமே மார்னிங் மெட்டல் இருந்துச்சுல, அந்த அவுட் ஆஃப் ஆர்டர் பாத்ரூம் அதுக்குள்ளே ஓடிட்டுருக்குங்க. ரான் அதுக்குள்ளே நான் வரவே மாட்டேன், அங்கே வேணவே வேணாம் அப்படின்னு ஆப்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் ஹெர்மாயினி வந்து இங்கே தான் யாருமே வரமாட்டாங்க, மூளை இருக்கிறவங்க யாருமே இந்த பாத்ரூம்குள்ளேயே வரமாட்டாங்க, இங்கே தான் அது நமக்கு ப்ரைவசி இருக்குன்னு சொல்லிட்டு அவனையும் வந்து வர வச்சிரும் இங்கேவே. மார்னிங் மெட்டல் அதோட பாத்ரூம்குள்ளே உட்காந்து பயங்கரமாக கத்தி கத்தி அழுதுட்ருக்கோம். ஆனால் இவங்க யாருமே அதை கண்டுக்கவே மாட்டாங்க, அதுவும் இவங்களை கண்டுக்காது. ஹெர்மாயினி வேகமாக அந்த மாஸ்டி பொட்டன்டி போர்ஷன்ஸ் புக் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுமா. அங்கே ஃபுல்லாக நிறையா அந்த புக்குக்குள்ளே வந்து நிறைய ஸ்பாட்டாக இருக்கும். ஆக்சுவலி அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, அந்த புக்கை ஓப்பன் பண்ணோன்னே தெரிஞ்சிருச்சு எதுக்காக அந்த புக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் செக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் அதில் நிறைய போர்ஷன்ஸ் அதில் இருக்கும்ல, அதோட எஃபெக்ட்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதில் வேறு ரொம்ப மோசமாக அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்ற மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன் வரைஞ்செலாம் அந்த புக்கில் இருந்துச்சா. அதை பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கெலாம் எப்படி இருந்ததா, ஒரு போர்ஷனை குடிச்சு, அதில் இருந்த ஒரு போர்ஷனை குடிச்சு அந்த மனுஷன் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும்ல நம்ம எலும்பு ரத்தம் அதெல்லாம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி கம்ப்ளீட்டாக அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் வெளியில் எப்படி தெரிவானோ அந்த மாதிரி இருந்தது. இன்னொன்று ஒரு லேடிக்கு வந்து அவங்களோட தலையிலேருந்து எக்கச்சக்கமாக கைகளாக வளர்ந்துருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. இன்னொன்று அதில் இன்னொன்று ஒரு போர்ஷனை குடிச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி ஆன மாதிரிலாம் இருந்தது. இங்கே இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி எக்ஸைட்டடாக சொல்லும். அவங்க அந்த பாலிஜூஸ் போர்ஷன் பேஜை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த ஆத்தர் வந்து ஃபுல்லாக ஒரு பாலிஜூஸ் போர்ஷனை குடித்தா ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனாக எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான்றதை ஹாஃப்வே வந்து அவங்க ஃபுல்லாக அதில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க, இல்லுஸ்ட்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான போர்ஷனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிவிட்டு வேகமாக அந்த ரெசிபியை ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். விச் மீன்ஸ் வேகமாக அதை ரீட் பண்ணிகிட்ருக்கோம். லேஸ் ஃப்ரிங் ஃப்ளைஸ் லீச்சஸ் ஃப்ளக்ஸ்வீட் நாட் கிராஸ் அப்படின்னு அது வாய்க்குள்ளேயே முடங்கிக்கிட்டு இருக்கும். அந்த லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும்ல, அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டமாச்சே, ஆனால் ஸ்டூடெண்ட் ஸ்டோர் கபோர்டில் இருக்கும், ஸோ நம்ம அங்கேருந்து இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், பைக்கானோட கொம்புலேருந்து எடுத்த பவுடர் வேணுமா, இதுக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். பைக்கான்னா இப்போ நம்ம யூனிகார்ன் பார்த்துருக்கோம்ல, யூனிகார்னே நம்ம இருக்கிற வேர்ல்டில் வந்து அதெல்லாம் இருக்காது. அது வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒத்த கொம்பு இருக்கிற ஒரு அழகான ஒரு குதிரையாக தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பைக்கானுன்றது அதுக்கு வந்து 2 கொம்பு இருக்கும். ஆனால் இப்போது எப்படி சொல்கிறது, குதிரைங்களுக்கு அப்படி இருக்காது. பைக்கானுக்கு வந்து ரொம்ப நீளமாக, இந்த பெரிய எருமை மாட்டிலலாம் கொம்பு ரொம்ப ஒரு மாதிரி வளைஞ்சு நீளமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு மிகப்பெரிய குதிரை தான் பைக்கான். அதோட கொம்புலேருந்து எடுத்த பவுடர் தான் வேணும்னு அந்த லிஸ்ட்டில் எழுதியிருப்பாங்க. அப்புறம் பூம்ஸ்லாங் உதிர்த்து போட்ட தோலும் வேணுமா. பூம்ஸ்லாங்ன்றது ஒரு பச்சை கலரில் இருக்கும், நல்ல ஒரு இலை பச்சை கலரில் இருக்கிற ஒரு பாம்பு. இதுவும் கஷ்டமாச்சே. அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம யாராக மாற போகிறோமோ அவங்களோட ஒரு பகுதியும் வேணுமா. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ரான் கூப்பிடுவான். நீ இப்போ என்ன சொன்ன, நம்ம யாராக மாற போகிறோமோ அவங்களோட ஒரு பகுதியும் வேணுமா, என்னாலலாம் கிராபோட கால்நகத்தெல்லாம் அந்த போர்ஷனுக்குள்ளே போட்டு குடிக்க முடியாது அப்படின்னு கத்திட்டு இருப்பான். ஹெர்மாயினி அது பாட்டுக்கு ரீட் பண்ணிகிட்ருக்கான். அவன் கத்துனதே அது காதலே வாங்காது. ரானுக்கு அங்கே என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஹாரி அவன் திரும்பி பார்ப்பான். ஆனால் ஹாரிக்கு இன்னொன்று ஒரு கவலை இருக்கும். ஹெர்மாயினி, நம்ம இதுக்காக எவ்வளோ இதை திருட்ட போகிறோன்றதை நீ கொஞ்சம் நினச்சி பார்த்தியா. பூம்ஸ்லாங்கோட உதிர்த்து போட்ட தோலெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்க, அதெல்லாம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கபோர்டில் இருக்காது. ஸ்னேப்போட ப்ரைவேட் ஸ்டோர்ஸில் தான் அது இருக்கும், அதுலேருந்து நம்ம திருடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். ஸ்னேப்போட ப்ரைவேட் ஸ்டோர்னால், ஸ்னேப் வந்து ஒரு போர்ஷன் மாஸ்டர், அவர் வந்து ஒரு போர்ஷன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு நாங்கள் தனியாக ஹாக்வர்ட்ஸில் வந்து ஒரு கடை மாதிரி வச்சுருப்பார். என்னென்னா அது அவருக்கானது. அவர் வந்து கிளாஸில் அவர் போர்ஷன் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களும், இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க எல்லா விஷயங்களுமே
அந்த ஸ்டோரில் இருக்கும். அதை தான் அவன் சொல்லிகிட்ருப்பான். எனக்கு என்னமோ இது நல்ல ஐடியாவாக தெரில அப்படின்னு சொல்லிகிட்ருப்பானா ஹெர்மாயினி கோவமாக அந்த புக்கை வந்து க்ளோஸ் பண்ணும். இப்போ நீங்கள் 2 பேரும் இதுலேருந்து எஸ்கேப் ஆக நினைக்கிறீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும். அதோட முகம் ஃபுல்லாக நல்லா பிங்க் கலரில் செவந்து போயிருக்கும். அதோட கண்ணு வந்து இருக்கிறத விட ரொம்ப பிரைட்டாக இருக்கும். எனக்கு ஸ்கூல் ரூல்ஸை பிரேக் பண்ண பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மகள் பான்ஸாக இருக்கிற எல்லாருமே பயமுறுத்திட்டு இருக்கிறதுக்கு இந்த கஷ்டமான போர்ஷனை நம்ம தயாரிக்கிறது எவ்வளவோ பெட்டர். உங்களுக்கு இப்போ அது மால்ஃபாய் தானான்னு தெரிஞ்சுக்கணும்னு எந்த ஆசையும் இல்லைன்னா நான் இப்போவே ஸ்ட்ரெயிட்டாக போய் மேடம் பின்ஸ் கிட்டே இந்த புக்கை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும். என் வாழ்க்கையில் நீ ஸ்கூல் ரூல்ஸை பிரேக் பண்ண சொல்லி எங்களவே மனசு மாற்றுவன்ட்டு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆல்ரைட், நாங்கள் அதை பண்ணுறோம். ஆனால் அந்த கால் நகத்தெல்லாம் போடக்கூடாது, ஓகேவா அப்படின்னு ரான் சொல்லுவான். ஆமாம், இது தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு ஹாரி கேட்பான். ஹெர்மாயினி நல்லா பார்க்குறதுக்கு அப்படியே இப்போ தான் அதுக்கு சந்தோஷமாகவே இருக்கும். நல்லா ஹாப்பியாக அந்த புக்கை வந்து திரும்பவும் ஓப்பன் பண்ணும். ஃப்ளெக்ஸ் வீடை நம்ம முழு பௌர்ணமி அன்னைக்கு தான் பறிக்கணுமா? லேஸ் விங்ஸை கிட்டத்தட்ட 21 நாளுக்கு நம்ம வேக வைக்கணுமா? ஐ திங்க் நமக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் கிடச்சிருச்சுன்னா நம்ம இதை 1 மாதத்தில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். அதை ரீட் பண்ணிக்கிட்டே 1 மாதமா அப்படின்னு ரான் கேட்பான். அதுக்குள்ளே மால்ஃபாய் நம்ம ஸ்கூலில் இருக்க பாதி மகள் பான்ஸை அட்டாக் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். ஹெர்மாயினியோட கண் இப்போ ரொம்ப டேஞ்சரஸாக பார்க்கும். இதை விட வேறு ஏதாவது நல்ல பிளான் உனக்கு தெரியுமா? தெரிலன்னா வாயை மூடிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லும். அவங்க 3 பேரும் அந்த பாத்ரூம்லேருந்து கிளம்ப ரெடியாவாங்க. ஹெர்மாயினி வெளியில் காரிடார் ஃபுல்லாக காலியாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ரான் ஹாரி கிட்ட நாளைக்கு நடக்க போகிற கியூடிச் மேட்ச்சில் மட்டும் நீ மால்ஃபாய் அவனோட தொடப்பக்கட்டையிலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டேன்னா இவ்வளோ சிக்கலான விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு மெதுவாக முணுமுணுத்து சொல்லிகிட்ருப்பான். ஹாரி அடுத்த நாள் சாட்டர்டே மார்னிங் சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுவான். ஆனால் எந்திரிச்சிட்டு ரொம்ப நேரமாக படுத்தே கிடப்பான், சும்மாவே படுத்தே கிடப்பான். அவன் ஃபுல்லாக அன்றைக்கி நடக்க போகிற கியூடிச் மேட்சை பற்றி தான் யோசிச்சுட்ருப்பான். அவனுக்கு வந்து ரொம்பவே நர்வஸாக இருக்கும். ஏன்னா கிரிஃபண்டோர் மட்டும் தோத்துருச்சுன்னா உட்டு என்னென்ன பேச போகிறானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஸ்லிதரின் டீம் ஃபுல்லாக இப்போது அவங்க எல்லாருக்கிட்டேயுமே அந்த வேர்ல்டுலே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டான ரொம்ப பெஸ்ட்டான ஒரு தொடப்பக்கட்டையை வச்சுருக்காங்க. ஸோ அதை நினச்சும் அவனுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும். அவன் இது வரைக்கும் ஸ்லிதரின் டீமை இப்படி தோக்கடிக்கணும்னு ரொம்ப வெறியாக இருந்ததே இல்லை. ஒரு ½ அன் ஹவர் இப்படியே படுத்தே கிடப்பான் இதெல்லாம் யோசிச்சுட்டு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வேகமாக ட்ரெஸ் மாற்றிட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிரேட் ஹாலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சீக்கிரமாகவே கிளம்பி போயிடுவான். அங்கே பார்த்தா ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்கும். கிரிஃபண்டோரோட டேபிள் இருக்கும்ல, அந்த நீளமான டேபிள், அங்கே உட்காந்து கிரிஃபண்டோர் கியூடிச் டீமில் இருப்பாங்களா அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்களும் எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க. அதனால் கரெக்டாக 11 o'clock ஆனோடனே ஹோல் ஸ்கூலுமே கியூடிச் ஸ்டேடியத்தை பார்த்து நடந்து வந்துட்டுருக்கோம். அன்றைக்கி வந்து ஒரு மாதிரி டேவே ஒரு மாதிரி சேரும் சகதியுமாக ஒரு மாதிரி இடிக்கிற மாதிரியே இருக்கும். ரானும் ஹெர்மாயினியும் வேகமாக வந்து ஹாரி சேஞ்சிங் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து குட் லக் விஷ் பண்ணிட்டு கிளம்பி போவாங்க. டீமில் இருக்கிற எல்லாருமே அந்த கிரிஃபண்டோரோட யூனிஃபார்ம் இருக்குல்ல, ரோப்ஸ் இருக்குல்ல, நல்லா அடர் சிவப்பு கலரில் இருக்கும்ல, அதை எடுத்து மாட்டிட்டு உட்டோட யூஷுவல் ப்ரீ மேட்ச் பெப்டாக் இருக்கும்ல, அதை உட்காந்து கேட்டுட்ருப்பாங்க. ஸ்லிதரின் கிட்ட நம்மளை விட நல்ல ப்ரூம்ஸ்டிக் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு உட்ட ஆரம்பிப்பான். ஆனால் நம்மக்கிட்ட தான் பெஸ்ட்டான பீப்புள் இருக்காங்க. நம்ம அவங்கள விட நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட எல்லா வெதர்லையும் எவ்வளோ கிளைமேட் மோசமாக இருந்தாலும் எவ்வளோ வெதர் மோசமாக இருந்தாலும் நம்ம அந்த நேரம் பறந்து ட்ரைனிங் எடுத்திருக்கோம் அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருப்பானா. ஜார்ஜ் அந்த பக்கம் உட்காந்துட்டு ஆமாம் உண்மை ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நான் ஈரமாகவே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜார்ஜ் உட்காந்து முணுமுணுத்துக்கிட்டு இருப்பான், அமைதியாக சொல்லிகிட்டு இருப்பான். ஏன்னா இவனுங்க வந்து வெதர் ரொம்ப எவ்வளோ பேடாக இருந்தாலும் அவ்வளோ மழை பெஞ்சாலும் நான் சொல்லியிருக்கேன்ல, பிரிட்டனில் எப்போவுமே மழை பெஞ்சிட்டே இருக்கும், எக்ஸ்ட்ரீமாக மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். வெதர் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனாலும் இவனுங்க வந்து நல்லா ட்ரைனிங் எடுத்திருப்பானுங்க. உட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி இவனுங்களை எப்போ பார்த்தாலும் ட்ரைனிங்க்கு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ வந்து ஜார்ஜ் அந்த மாதிரி உட்காந்து அங்கே முணுமுணுத்துட்ருப்பான். அதனால் டீமுக்குள்ளே காசு கொடுத்து வந்த அந்த குட்டிச்சாத்தா மால்ஃபாயை ஏன்டா டீமுக்குள்ளே எடுத்தோன்னு அவனுங்க ஃபீல் பண்ணணும், நம்ம இன்றைக்கி அந்தளவுக்கு விளையாட போகிறோம் அப்படின்னு உட்டு பேசிகிட்டு இருப்பான். உட்டுக்கு இதயம் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீமாக எமோஷனாக இருக்கும். அவன் திரும்பி ஹாரியை பார்ப்பான். எல்லாம் உன் கையில் தான் இருக்குது ஹாரி, ஒரு சீக்கராக இருக்கிறதுக்கு பணக்கார வீட்டு அப்பா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றதை அவங்களுக்கு காமி. அந்த மால்ஃபாய் போய் ஸ்னிச்சை பிடிக்கிறதுக்குள்ளே நீ போய் அந்த ஸ்னிச்சை பிடிக்கணும். அந்த முயற்சியில் நீ இறந்து போனாலும் பரவாயில்ல, ஏன்னா
நம்ம இன்னைக்கு ஜெயிக்கணும் ஹாரி அப்படின்னு உட்டு சொல்லிட்டு இருப்பான். அதனால நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, உனக்கு இன்னைக்கு கேமில் எந்த ப்ரெஷரும் இல்லை ஹாரி அப்படின்னு ஃப்ரெட்டு ஹாரியை பார்த்து கிண்டல் அடித்து கண்ணடிச்சிட்டு இருப்பான். கிரிஃபண்டோர் டீம் பிச்சுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே ஃபுல்லாக பயங்கரமாக ஸ்டேடியத்தில் இருந்த எல்லா ஆடியன்ஸும் கத்துற சத்தம் கேட்கும். மெயினாக வந்து சேர்ஸாக தான் இருக்கும், எல்லாரும் சேர் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ராவன்க்ளாவும் ஹஃபில்பஃப் டீமும் ஸ்லிதரின் டீம் தோக்கணும்னு தான் அவங்களும் விருப்பப்படுறாங்க. அதனால அவங்களும் கிரிஃபண்டோர் டீம் கூட சேர்ந்துட்டு கிரிஃபண்டோர் பிளேயர்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்லிதரின் டீம் மட்டும் அங்கே உட்காந்துட்டு கிரிஃபண்டோர் பிளேயர்ஸ் உள்ளுக்குள்ளே வந்தோடனே பூ பண்ணிட்டு இருந்தாங்க. மேடம் ஹூச் இருக்காங்களே க்யூடிச் டீச்சர், அவங்க ஃப்ளின்ட்டையும் உட்டையும் கூப்பிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கை கொடுக்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒருத்தரை மாற்றி முறைச்சிக்கிட்டு தேவையில்லாமல் அவங்க கையை கொடுக்கும்போது ரொம்ப ஹார்டாக போட்டு கையை முறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆன் மை விசில் 3, 2, 1 அப்படின்னு மேடம் ஹூச் கத்துவாங்க. அவ்வளோதான், அங்கே இருந்த 14 பிளேயர்ஸும் அவ்வளோ ஸ்பீடாக வானத்தில் பறப்பாங்க, அவ்வளோ ஸ்பீடாக பறப்பாங்க. அங்கே கூட்டத்தில் இருந்த எல்லாருமே அப்படி ஒரு சத்தம் போட்டு அவங்கள சேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹாரி மித்த பிளேயர்ஸை விட நல்லாவே மேலே உயரமாக பறந்து போயிட்டு கீழே வந்து ஸ்னிச்சு கண்ணுக்கு தெரியுதான்னு உத்து நல்லா பார்த்துட்டு இருப்பான். மேல்ஃபாய் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வேகமாக ஸ்பீடாக வருவான். தழும்பு தலையா அப்படின்னு ஹாரியை பார்த்து கத்துவான். அவன் வந்து அவனோட நிம்பஸ் 2001 ப்ரூம்ஸ்டிக் இருக்குல்ல, அதை வந்து ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். ஹாரிக்கு ரிப்ளை பண்ணலாம் டைம் இல்லை, ஏன்னா அதே டைம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பீடாக அந்த பிளாக் கலரில் பிளட்ஜர் இருக்கும்ல, அது பறந்து வந்து அவனை தாக்க வந்துட்டு இருந்துச்சு. அவன் டக்குன்னு அவாய்ட் பண்ணிடுவான், இல்லைன்னா அவ்வளோதான், அந்த பிளட்ஜர் அவனை தாக்கி கீழவே தள்ளி விட்ருக்கோம். ஜார்ஜ் இருக்கான்ல, அவன் வேகமாக பறந்து வருவான். அந்த பிளட்ஜரை வந்து அவன் கையில் அந்த கிளப் வச்சுருப்பான்ல, அந்த உருண்டையான பேட், அதை வச்சு ஸ்லிதரின் டீம் இருக்குல்ல, அது அவங்க மேலே தட்டி விடுவான், அவங்க மேலே திருப்பி விடுவான். ஜஸ்ட் மிஸ் ஹாரி அப்படின்னு ஜார்ஜ் ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஜார்ஜ் அந்த பிளட்ஜரை பயங்கரமாக பவர்ஃபுல்லாக ஏட்ரியன் பியூசி இருக்கான்ல, ஸ்லிதரின் டீமில் இருப்பான்ல, அவன் பக்கம் தான் தட்டி விடுவான். ஆனால் அந்த பிளட்ஜர் டக்குன்னு ஹாரி பக்கம் திரும்பவும் திரும்பி அவனை வந்து அட்டாக் பண்ண வந்துடும். ஹாரி டக்குன்னு கீழே பறப்பான். ஜார்ஜ் திரும்பவும் அந்த பிளட்ஜரை வந்து மேல்ஃபாய் பக்கமாக தட்டி விடுவான் திரும்பவும். ஆனால் பிளட்ஜர் வந்து வேகமாக வந்து திரும்பி ஹாரி பக்கமே வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருந்துச்சு. அது பண்ணுறது பார்க்கும்போது ஏதோ பூமராங் இருக்கும்ல, நம்ம தட்டி விட்டால் திரும்ப நம்மக்கிட்டே வரும்ல, அந்த மாதிரி அது பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஹாரி ஸ்பீடாக அதுக்கிட்டேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக பிச்சோட இன்னொன்று பக்கம் இருக்கும்ல, அந்த பக்கம் பார்த்து வேகமாக பறந்துட்டு இருப்பான். ஆனால் அந்த பிளட்ஜர் அவனை சரி ஸ்பீடாக துரத்திட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே என்ன நடக்குது? பிளட்ஜர்லாம் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி துரத்தாதே, அதோட வேலையே அங்கே இருக்கிற எல்லா பிளேயர்ஸையுமே டிஸ்டர்ப் பண்ணுறது தானே, அப்புறம் எதுக்கு இது என்னை மட்டும் துரத்திட்டு இருக்குன்னு ஹாரி யோசிச்சுட்டே பறந்துட்டு இருப்பான். ஃப்ரெட்டு வந்து அந்த பிச்சோட மறுபக்கத்தில் நின்றுட்டுருப்பான் அந்த பிளட்ஜருக்காக. ஹாரி வேகமாக ஃப்ரெட்டுக்கிட்ட போய் டக்குன்னு கீழே குனிவானா, ஃப்ரெட் அந்த பிளட்ஜரை நல்லா சரி ஸ்பீடாக பயங்கர பவர்ஃபுல்லாக அதை வந்து அவனோட கிளப் இருக்குல்ல, இந்த கிளப் பேட்டை அதை வச்சு தட்டி விடுவான். அவ்வளோதான், முடிஞ்சு ஜோடி அந்த மாதிரி ஃப்ரெட்டு நினைப்பானா. ஆனால் அதுதான் தப்பு. அது திரும்பவும் ஏதோ ஹாரி கிட்ட மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் ஆகிற மாதிரி திரும்பவும் அவனை துரத்திட்டே இருக்கும். ஹாரி வேறு வழியே இல்லாமல் அதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக திரும்பவும் ஃபுல் ஸ்பீடில் பறந்துட்டுருப்பான். அங்கே மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிடும். ஹாரி மேலே ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீமாக அந்த ஹெவியாக அந்த மழை தண்ணி விழுறது வந்து அவனுக்கு ஃபீல் ஆகும். அவன் கண்ணாடி ஃபுல்லுமே தண்ணியாக இருக்கும். அவனுக்கு அங்கே கேம் வந்து எப்படி போயிட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்குன்னு கூட தெரியாது. லீ ஜார்டன் இருக்கான்ல, அவன் தானே எப்போவுமே கமெண்ட்ரி பண்ணுவான். அவன் பேசுகிறது மட்டும்தான் அவன் காதில் கேட்டுட்ருக்கோம். ஸ்லிதரின் டீம் வந்து லீடில் இருப்பாங்க, 60 பாயிண்ட்ஸ் டு ஸ்லிதரின். கிரிஃபண்டோர் வந்து 0ல் இருக்கும். அவன் அதை சொல்லிகிட்டு இருப்பான், அது மட்டும்தான் அவன் காதில் கேட்கும். ஸ்லிதரின் டீமோட அந்த வேறு லெவல் தொடப்பக்கட்டை அதோட சூப்பரான வேலையை காமிச்சிட்ருக்குன்னு மட்டும் நல்லாவே தெரிஞ்சுது. ஆனால் அந்த கிறுக்கு பிடிச்ச பிளட்ஜர் ஹாரியை நான் ஸ்டாப்பாக துரத்தி உயிரை வாங்கிட்டு இருந்துச்சு. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஹாரியை பாதுகாக்கிறதுக்காக அவனுக்கு பக்கத்துலேயே ரொம்ப க்ளோஸாக பறந்துட்டு பிளட்ஜர் அட்டாக் பண்ணும் போதெல்லாம் அதை தட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஹாரிக்கு ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு ஒழுங்காகவே பார்க்க முடியல, ஏன்னா அவனோட கண்ணாடி ஃபுல்லாக ஈரமாக இருந்துச்சுல. ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட கை மட்டும்தான் அப்பப்போ அவன் முன்னாடி வந்து அந்த பிளட்ஜரை தட்டி விடுறது மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது. இதில் வந்து அவனால் எப்படி ஸ்னிச்சை போய் பிடிக்க முடியும்? யாரோ அந்த பிளட்ஜர் மேலே ஏதோ ஒரு மந்திரம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெட்டு கத்திட்டு இருப்பான் பக்கத்தில். நம்ம டைம் அவுட் கேட்டே ஆகணும்னு ஜார்ஜ் சொல்லி உட்டுக்கு சிக்னல் கொடுத்துட்ருப்பான். உட்டுக்கும் அது வந்து
வந்து தெரிஞ்சிருச்சு போல். அதனால அவன் வுட் வந்து மேடம் ஹூச் கிட்ட சொல்லி மேடம் ஹூச் வந்து விசில் அடிச்சுட்டாங்க டைம் அவுட் அப்படின்னு. அவங்க 3 பேருமே அந்த பிளட்ஜர் அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகி கீழே பறந்து வருவாங்க. வுட் வந்து ஃப்ரெட்டையும் ஜார்ஜையும் பார்த்து கத்திட்டு இருப்பான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? ஆஞ்சலினா ஸ்கோர் பண்ணுறத அந்த பிளட்ஜர் தடுத்துருச்சு, நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு வுட் ஃப்ரெட்டுக்கிட்டேயும் ஜார்ஜுக்கிட்டேயும் கேட்டுட்ருப்பான். கிரவுண்டில் இருந்த ஹோல் ஸ்லிதரின் டீமும் அவ்வளோ ஹாப்பியாக கத்தி கூப்பாடு போட்டுட்ருப்பாங்க. ஹாரியை கொலை பண்ண வந்துட்டுருக்க அந்த பிளட்ஜர் கிட்டேருந்து ஹாரியை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ஆஞ்சலினாக்கு 20 அடிக்கு மேலே பறந்துட்டு இருந்தோம் ஆலிவர் அப்படின்னு ஜார்ஜ் பயங்கர கோவமாக சொல்லுவான். யாரோ அதுக்கு மந்திரம் போட்டிருக்காங்க, அது ஹாரியை விடவே மாட்டேங்குது, அந்த பிளட்ஜர் வேற யாரையுமே துரத்த மாட்டேங்குது, ஸ்லிதரின்ஸ் தான் கண்டிப்பாக ஏதோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஜார்ஜ் கோவமாக சொல்லுவான். ஆனால் அந்த பிளட்ஜர் மேடம் ஹூச்சோட ஆஃபீஸில் தான் நம்ம கடைசியாக ப்ராக்டிஸ் பண்ண நாள்லேருந்து பூட்டியே இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வுட்டு ரொம்ப நர்வஸாக சொல்லுவான். மேடம் ஹூச் இவங்கள பார்த்து நடந்து வருவாங்க. அவங்க ஷோல்டருக்கு பின்னாடி ஹோல் ஸ்லிதரின் டீமே ஹாரியை பார்த்து சிரிச்சிட்ருக்குது ஹாரிக்கு தெரியும். நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ஹாரி வேக வேகமாக சொல்லுவான். மேடம் ஹூச் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போது நீங்கள் 2 பேரும் என் கூடவே பறந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா என்னால் கண்டிப்பாக ஸ்னிச்சை பிடிக்க முடியாது. நீங்கள் 2 பேரும் போய் ரெஸ்ட் ஆஃப் த டீமுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அந்த பைத்தியம் பிடிச்ச பிளட்ஜரை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். உனக்கு என்ன லூஸு பிடிச்சிருக்கா, அது உன்னோட தலையவே பேத்து எடுத்துரும் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுவான். வுட்டு வந்து ஹாரியையும் வீஸ்லீஸையும் பார்த்துட்டே இருப்பான் மாற்றி மாற்றி. ஆலிவர், இது முட்டாள்தனம் அப்படின்னு அலிஷியா ஸ்பின்னட் கோவமாக சொல்லும். அந்த பைத்தியம் பிடிச்ச பிளட்ஜர்கிட்ட ஹாரியை நீ தனியாக விடக்கூடாது, நம்ம என்ன ஆச்சுன்னு இன்கொயரி பண்ணுவோம், இன்கொயரிக்கு கேட்போம் அப்படின்னு அலிஷியா சொல்லும். நம்ம இப்போ மேட்சை ஸ்டாப் பண்ணோம்னா ஸ்லிதரின் டீம் கிட்ட நம்ம தோற்றுருவோம். போயும் அந்த கிறுக்கு பிடிச்ச பிளட்ஜருக்காகலாம் என்னால் ஸ்லிதரின் டீம் கிட்டக்க தோத்துட்ருக்க முடியாது. கமான் ஆலிவர், அவங்கள என்னை தனியாக விட சொல்லு அப்படின்னு ஹாரி ஆலிவர் கிட்ட கத்துவான். இதெல்லாம் உன்னோட தப்பு தான் அப்படின்னு ஜார்ஜ் பயங்கர கோவமாக வுட்டை பார்த்து சொல்லுவான். ஸ்னிச்சை எல்லாருக்கு முன்னாடியும் நீ தான் பிடிக்கணும், அதில் நீ இறந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீ லூசுத்தனமாக அவங்ககிட்ட பேசினனால தான் அவன் இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஜார்ஜ் கத்துவான். மேடம் ஹூச் அங்கே வந்துடுவாங்க. கேமை திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அவங்க வுட்டை பாட்டு கேட்பாங்க. வுட்டு வந்து ஹாரியை பார்ப்பான். ஹாரியோட ஃபேஸ் வந்து அவன் ரொம்ப டிட்டர்மைண்டாக வச்சுருப்பான். ஆல்ரைட் ஃப்ரெட், ஜார்ஜ், நீங்கள் 2 பேரும் ஹாரி என்ன சொன்னான்னு கேட்டிங்களே, அவனை தனியாக விடுங்க, அவனே அந்த பிளட்ஜரை டீல் பண்ணிக்கட்டும் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுவான். இவங்க 2 பேர்த்துக்கும் பயங்கரமாக எரிச்சல் ஆயிரும். ரெயின் வந்து மழை வந்து இப்போ ரொம்ப ஹெவியாக பெய்ய ஆரம்பிச்சிருமா. மேடம் ஹூச் விசில் அடிப்பாங்க, அவ்வளோதான், எல்லாருமே மேலே பறந்து போவாங்களா. ஹாரியும் நல்லா ஸ்பீடாக பறந்து போயிட்டுருப்பான். ஆனால் அவனுக்கு பின்னாடி அந்த பிளட்ஜர் அவனை துரத்திட்டு வர சத்தம், அந்த இஸ்ன்ற சத்தம் அவனுக்கு கேட்டுட்ருக்கும். ஹாரி அந்த பிளட்ஜர் பயங்கர ஸ்பீடாக துரத்த ஆரம்பிக்கும். ஆனால் ஹாரி என்ன பண்ண ஆரம்பிப்பானா, அவன் வேகமாக ஸ்பீடாக போகிறத விட்டுட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் லைக் ஜிக்ஸாக்காக போகிறது, இந்த பக்கம் அந்த பக்கம் டைரெக்ஷனை மாற்றுறது, டக்குன்னு எக்ஸ்ட்ரீமாக ஸ்பீடாக வளையிறது, அந்த மாதிரிலாம் அவன் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் அவனுக்கு அப்படி பண்ண தலையே ரொம்ப கிருகிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிடும். ஆனால் அவன் நல்லா அவனோட கண்ணை முழிச்சு வச்சுட்டு அந்த ஸ்னிச்சை தேடிட்டுருப்பானா. ஆனால் அவன் கிளாஸ் ஃபுல்லாக அந்த மழை தண்ணியாக தான் இருக்கும். திரும்பவும் பார்த்தா அந்த பிளட்ஜர் அவனை அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கான். அவன் அப்போ தலைகீழலாம் தொங்கிட்டு இருப்பான். க்ரௌடில் இருக்க எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்கிற சத்தம் வந்து ஹாரிக்கு கேட்கும். அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஹாரியை பார்க்குறதுக்கு ஸ்டூப்பிட் மாதிரி தான் இருக்கும், என்னடா அவன் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. ஆனால் அந்த பிளட்ஜர் வந்து ஹாரியை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக துரத்திட்டு இருந்துச்சா. அவன் டக்குன்னு திரும்புகிறான்ல, அந்தளவுக்கு அந்த பிளட்ஜர்னால டக்குன்னு டைரெக்ஷனை மாற்ற முடியல. அதனால தான் அவன் அப்படி பண்ணிகிட்ருப்பான். பேலட் டான்ஸுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கியா பாட்டர் அப்படின்னு மேல்ஃபாய் ஹாரியை பார்த்து கத்தி சிரிச்சிட்ருப்பான். அப்போது ஹாரி வந்து ஸ்டூப்பிட் மாதிரி திரும்பவும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் டான்ஸ் அடி கீழே மேலேயும் போய் வேகமாக அந்த மாதிரி பறந்துட்டுருப்பானா. பட் ஹாரிக்கு வந்து இப்போ மேல்ஃபாயை பார்த்து சிரிக்கிறதுக்குலாம் தெம்பே இல்லை. ஏன்னா மேல்ஃபாய்க்கு அப்படியே ஒரு 2 இன்ச்சஸ்க்கு மேலே அவனோட லெஃப்ட் ஹேருக்கு மேலே அந்த ஸ்னிச் வந்து பறந்துட்டு இருந்துச்சு. அதை ஹாரி பார்த்துருவான். மேல்ஃபாய் அங்கே ஸ்டூப்பிட் மாதிரி அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருப்பான். பட் அவனுக்கு மேலே பறந்துட்டுருக்க அந்த ஸ்னிச்சை மேல்ஃபாய் பார்த்துருக்க மாட்டான். அதனால ஹாரி என்ன பண்ணுவான்னா, ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுவோம், இப்போ டக்குன்னு மேல்ஃபாயை பார்த்து பறந்து போனோம்னா அவன் மேலே இருக்க ஸ்னிச்சை பார்த்துருவான்னு சொல்லிட்டு அவன் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுவானா. அவ்வளோதான், டொமால்னு ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா அந்த பிளட்ஜர் ஒரு வழியாக ஹாரியை நல்லா வந்து அட்டாக் பண்ணிடும். அவனோட எல்போ இருக்கும்ல, அதில் வந்து பிளட்ஜர் நல்லா அட்டாக் பண்ணிடுமா. ஹாரிக்கு வந்து அவனோட கை உடஞ்சி போனது நல்லாவே இப்போ தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு அப்படியே மயக்கமே வர ஆரம்பிச்சிரும். அவனோட
அந்த கை இருக்குல்ல அது ரொம்ப பெயின், எக்ஸ்ட்ரீம் பெயினில் வலிச்சுட்ருக்கும் அவனுக்கு. அப்படியே அவனோட ப்ரூம் ஸ்டிக்கில் சைட் வேஸாக அப்படியே அவன் வந்து சாய ஆரம்பிச்சிடுவான். பட் அந்த பிளட்சர் திரும்பவும் இன்னொன்று ஒரு ரவுண்ட் ஹாரியை வந்து அட்டாக் பண்ண வந்தது தெரிஞ்சுது. ஹாரிக்கு இப்போது அவனோட தலைக்குள்ளே இருந்தது எல்லாமே என்னென்னா மேல்ஃபாய் கிட்ட போயே திரணும் அப்படின்னு. அவன் வேகமாக மேல்ஃபாயை பார்த்து அவ்வளோ ஸ்பீடாக பறந்து போவான். மேல்ஃபாய் என்ன நினைப்பானா, ஹாரி அவனை அட்டாக் பண்ண வரான், ஹாரி வந்து மேல்ஃபாயை அட்டாக் பண்ண வரான்னு நினச்சிட்டு அவன் பயந்துட்டு என்ன இளவுடா அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு டக்குன்னு அவன் வந்து இது டாட்ச் பண்ணிடுவான், லைக் விலகி போயிடுவான் ஹாரியை பார்த்து. ஹாரியோட அந்த உடஞ்ச கை அது பாட்டுக்கு பேலன்ஸே இல்லாமல் தொங்கிட்டு இருக்கும். அவன் இன்னொன்று ஒரு கையில் தான் அந்த ப்ரூம் ஸ்டிக்கை அந்த பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிட்ருப்பான். ஆனால் இப்போ அவன் என்ன பண்ணுவானா, அவனோட இன்னொன்று அந்த பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கான்ல அந்த ப்ரூம் ஸ்டிக்கை, அந்த கையை தூக்கி அந்த ஸ்னிட்சை பிடிக்க போவான். அவனோட விரல்கள் வந்து அந்த கோல்டாக இருக்கிற ஸ்னிட்சை வந்து பிடிக்கிற அந்த ஃபீலிங் வந்து ஹாரிக்கு நல்லாவே தெரியும். பட் என்னன்னா இப்போ வந்து அவனோட அந்த ப்ரூம் ஸ்டிக்கை அவனோட கால்கள் மட்டும்தானே பிடிச்சிட்ருக்கு. அது எப்படி பிடிக்க முடியும், அந்த க்ரிப்பே இருக்காதுல. அப்போது க்ரௌடில் இருந்த எல்லாருமே பயங்கரமாக கத்துவாங்க. ஹாரி டொம்முன்னு வேகமாக பறந்து வந்து கிரவுண்டில் கீழே இருக்க அந்த மண்ணில் வந்து உருண்டு வந்து விழுவான். அவனோட அந்த உடஞ்ச கை ஸ்ட்ரேஞ்சான ஆங்கிளில் தொங்கிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியும். அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக பெயினாக ஃபீல் ஆகும். தூரத்தில் எல்லாருமே பயங்கரமாக கத்துற சத்தமும் விசிலடிக்கிற சத்தமும் அவனுக்கு இப்போ கேட்கும். அவனோட அந்த நல்லா இருக்கிற கையில் அந்த ஸ்னிட்சை அவன் நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கிறது அவனுக்கு ஃபீல் ஆகும். நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் மயங்கிடுவான். மழை தண்ணி நல்லா அவன் மேலே விழுந்துட்டுருக்குமா, அதனால அவனுக்கு திரும்ப முழிப்பு வரும். அவன் வந்து யார் மேலேயும் நல்லா சாஞ்சிட்டு படுத்துருக்கிறது அவனுக்கு ஃபீல் ஆகும். கண்ணை லைட்டாக திறந்து பார்ப்பான். பார்த்தா பலன்னு ஒரு பல்லு தெரியும். ஓனோ நான் செத்தேன் அப்படின்னு ஹாரி மோன் பண்ணுவான். அவனுக்கு என்ன பேசுகிறான்னு அவனுக்கே தெரியல அப்படின்னு லாக்கட் சத்தமாக சுற்றி இருந்த கிரிஃபண்டோர் டீம்ஸாக வந்து நின்றுட்டுருப்பாங்க. கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லோரும் இவங்களை சுற்றி நின்றுட்டுருப்பாங்க. பயந்துட்டே ஹாரியை பார்த்துட்டு நின்றுட்டுருப்பாங்க. அவங்கள பார்த்து சொல்லுவார், நீ எதுக்கும் பயப்படாத ஹாரி, நான் உன்னோட கையை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், நான் உன்னோட கையை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை வேணாம் ப்ளீஸ், என்னோட கை இப்படியே இருக்கட்டும் தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவன் எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணுவானா, பட் எக்ஸ்ட்ரீமாக பெயின் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். பக்கத்தில் வந்து கிளிக்குன்னு திரும்ப ஒரு சத்தம் கேட்டுட்ருக்கோம். கோலின் தயவு செஞ்சு இப்படி இருக்கும்போது என்னை ஃபோட்டோ எடுக்காத அப்படின்னு அவன் சத்தமாக ஹாரி சொல்லுவான். திரும்ப படுத்துக்கோ ஹாரி அப்படின்னு லாக்கட் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மென்மையாக அவனை பார்த்து சொல்லிகிட்டு இருப்பார். இது ரொம்ப சிம்பிளான சாம்ஸ் மந்திரம் தான், நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். நான் ஹாஸ்பிட்டல் விங்குக்கே போய்க்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு ஹாரி பல்ல கடிச்சிட்டு சொல்லிகிட்டு இருப்பான். ஆமாம் ப்ரொஃபஸர், அவனை ஹாஸ்பிட்டல் விங்குக்கே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு உட்டு சொல்லுவான். அவன் நல்லா சேத்துல குளிச்சுட்டு வந்த மாதிரி அங்கே நின்றுட்டுருப்பான். ஆனால் அவன் வாய் ஃபுல்லாக ஒரே பல்லாக தான் இருக்கும். அப்படி சந்தோஷமாக சிரிச்சுட்டு நின்றுட்டுருப்பான். அவனோட சீக்கிரக்கு அங்கே இன்ஜுரி ஆனது கூட அவனுக்கு பிரச்சனை இல்லை. சூப்பராக பிடிச்ச ஹாரி, வேறு லெவல் பண்ணிட்டேன், நீ தான் எப்போவுமே பெஸ்ட்டுன்னு நான் இதுக்கு தான் நான் முன்னாலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு விட்டு சொல்லிட்டு நின்றுட்டுருப்பான். தூரத்தில் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அந்த கிறுக்கு பிடிச்ச பிளட்ஜர் கூட பயங்கரமாக சண்டை போட்டு மல்லு கட்டி அதை பாக்ஸில் வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்குது ஹாரி கண்ணுக்கு தெரியும். பார்த்தா அந்த பிளட்ஜர் இன்னமும் கிறுக்கு மாதிரியே பிஹேவ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. எல்லாரும் தள்ளி நில்லுங்க அப்படின்னு லாக்கெட் வேகமாக எந்திரிச்சு நின்று அவரோட ஸ்லீவ்ஸ் இருக்கும்ல, அவரோட சட்டையோட கை ஸ்லீவ் அதை வந்து ரோல் பண்ணிட்டு நிற்பார். ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு ஹாரி ரொம்ப வழியில் துடிச்சுக்கிட்டே கத்துவான். ஆனால் லாக்கட் வேகமாக அவரோட மந்திரக்கோலை எடுத்து ஹாரியை பார்த்து ஸ்ட்ரைட்டாக நீட்டி ஒரு ஆட்டுவார் அவரோட மந்திரக்கோலை. அப்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஃபீலிங் வந்து ஹாரியோட ஷோல்டர்லேருந்து அவன் கை வரைக்கும் பரவுற மாதிரி ஹாரிக்கு தெரியும். அவன் கைக்கு என்ன நடந்துட்டுருக்குன்றதை பார்க்க கூட அவனுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, அவ்வளோ பயமாக இருந்தது. அதனால வேகமாக கண்ணை மூடிட்டு அவன் கை இருந்த பக்கத்துக்கு ஆப்போசிட் பக்கம் திரும்பிடுவான். பட் என்னன்னா சுற்றி இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு கத்துற சத்தமும், காலின் இருக்கான்ல அவன் வேகமாக அவ்வளோ ஸ்பீடாக ஃபோட்டோவாக எடுத்து தள்ளுற சத்தமும் ஹாரி காதில் கேட்டுட்டு இருந்துச்சு. அவனோட கை இப்போ சுத்தமாக வலிக்கலை. ஆனால் அவனால் அவனோட கையை சுத்தமாகவே ஒரு துளி கூட ஃபீலே பண்ண முடியல. அப்படின்னு லாக்கெட் சொல்லுவார். மேபி சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் பாயிண்ட் என்னென்னா, ஹாரிக்கிட்ட இப்போ உடஞ்சி போன எலும்பு இல்லை, அதை தான் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ ஹாரி, இப்போ நீ ஹாஸ்பிட்டல் விங்குக்கு போகலாம். மிஸ்டர் வீஸ்லி, மிஸ் கிரேஞ்சர், நீங்கள் 2 பேரும் இவனை எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்களா?
மேடம் பாம்ஃப்ரே இப்போ கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு லாக்கட் சொல்லிகிட்ருப்பாரு. ஹாரி எந்திரிச்சு நிற்பான். அவனுக்கு ஒரு சைடு ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகும். நல்லா பெருமூச்சை இழுத்து விட்டுட்டு அவனுக்கு ரைட் சைட் பார்ப்பான். அவன் பார்த்த விஷயம் அவனுக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவனோட ட்ரெஸ்ஸுக்கு வெளியில் ஏதோ ரப்பர் க்ளவுஸ் இருக்கும்ல, ஸ்கின் கலரில் இருக்க ரப்பர் க்ளவுஸ் தொங்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அவனோட கையே அந்த மாதிரி தான் இருந்தது. அவனோட ஃபிங்கர்ஸை மூவ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் அது மூவே ஆகாது, அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். லாக்கெட் ஹாரியோட போன்ஸ் இருக்குல்ல, எலும்பை மென் பண்ணியிருக்க மாட்டார், ஒட்ட வச்சுருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக அவனோட ஹோல் எலும்பவே எடுத்துருவார் மேஜிக் போட்டு. ரானும் ஹெர்மாயினியும் ஹாரியை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் விங்குக்கு போவாங்க. அங்கே மேடம் பாம்ஃப்ரே இந்த கோலத்தை பார்த்துட்டு பயங்கரமாக எரிச்சல் ஆயிடுவாங்க. ஸ்ட்ரைட்டாக நீ என்கிட்ட வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு ரொம்ப கோவமாக கத்துவாங்க. அவனோட அந்த தொங்கிட்டு இருக்க கையை தூக்கி நிமித்தி பார்ப்பாங்க. அது பார்க்கவே பாவமாக தொங்கிட்டு இருக்கும். என்னால் ஒரு செகண்டில் போன்ஸ் எல்லாம் எலும்புகளெல்லாம் ஒட்ட வச்சிட முடியும், ஆனால் அதை திரும்ப வளர்க்கணுன்ற காரியம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. உங்களால் திரும்ப அதை வளர்த்துற முடியும் தானே அப்படின்னு ஹாரி கெஞ்சி கேட்பான். அஃப்கோர்ஸ் என்னால் முடியும், ஆனால் அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே சொல்லி ஹாரிக்கு ஒரு பேர் ஆஃப் பைஜாமாஸை தூக்கி போடுவாங்க. அவன் ஹாஸ்பிட்டல் விங்லலாம் அந்த ட்ரெஸ் கொடுப்பாங்களா, அந்த பைஜாமாஸ், அதை தூக்கி போடுவாங்க. ஹாரி இன்றைக்கி நைட்டு நீ இங்கே தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹாரியும் ரானும் அந்த கர்டைனை ஃபுல்லாக அவன் பெட்டில் இருப்பான்ல, அந்த கர்டைனை மூடிட்டு ரான் ஹாரிக்கு ஃபுல்லாக அந்த பைஜாமாஸை போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான். ஏன்னா அந்த ரப்பர் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்க அவனோட ஒரு கையை அந்த பைஜாமாஸ்குள்ளே விடுறதே பெரும் பாடாயிருச்சு. ஹெர்மாயினி அது வரைக்கும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மேலே நீ அந்த கிறுக்கு பிடிச்ச லாக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறியா ஹெர்மாயினி அப்படின்னு ரான் அந்த கர்டைனை தள்ளி விட்டுட்டு ஹாரியோட அந்த கொலன்னு தொங்கிட்டு இருந்துச்சுல அந்த கையை தூக்கி காமிச்சிட்ருப்பான். ஹாரிக்கு எலும்பே வேணான்னா அவனே கேட்டிருப்பான், அந்த ஆள் ஒரு சரியான லூஸு அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். யாருக்கு வேணாலும் மிஸ்டேக் நடக்கும், ஆனால் உனக்கு இப்போ எந்த வழியும் இல்லை தானே ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும். இல்லை, ஆனால் அவர் இதை பண்ணதுக்கு பண்ணாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அவனோட பெட்டில் படுப்பான். அவனோட அந்த ஒரு எலும்பு அது பாட்டுக்கு பாயிண்ட்லெஸ்ஸாக ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்கும். ஹெர்மாயினியும் மேடம் பாம்ஃப்ரேவும் அந்த காட் இருக்கும்ல, அந்த கர்டனுக்கு சைடில் நிற்பாங்க. மேடம் பாம்ஃப்ரே ஒரு பெரிய பாட்டிலில் ஸ்கெலி க்ரோன்ட்டு அந்த பாட்டிலில் லேபிள் ஒட்டியிருக்கும், அதை தூக்கிட்டு நின்றுட்டுருப்பாங்க. உனக்கு இன்றைக்கி ரொம்ப மோசமான நைட்டாக இருக்க போகுது ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பீக்கர் ஃபுல்லாக அந்த நல்லா கொதிச்சிட்ருக்கோம் அந்த போர்ஷன், அதை ஊற்றி ஹாரிக்கிட்ட கொடுப்பாங்க. போன்ஸுங்களை திரும்ப வளர வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப ரொம்ப மோசமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹாரி அந்த ஸ்கெலிக்ரோ இருக்குல்ல, அதை குடிப்பான் அந்த போர்ஷனை. பார்த்தா அந்த ஸ்கெலிக்ரோவை குடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது ரொம்ப சூடாக வேற இருந்துச்சா, அது ஹாரியோட வாய் அப்புறம் தொண்டையெல்லாம் பயங்கரமாக பேர்ன் பண்ணிருச்சு. இந்த கியூடிச் கேம்லாம் எவ்வளோ மோசமாக எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் இந்த ஒரு சில டீச்சர்ஸ்லாம் சரியான மென்டலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேடம் பாம்ஃப்ரே பயங்கரமாக கத்திட்டு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. ரானும் ஹெர்மாயினியும் ஹாரிக்கு தண்ணியை கொடுத்து அவனை நார்மல் ஆக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் நம்ம ஜெயிச்சிட்டோம்ல அப்படின்னு ரான் ரொம்ப ஹாப்பியாக ஈன்னு பழக்கமிச்சு ஹாரிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அந்த பிடிச்ச பேர் அந்த ஸ்லிட்சை வேறு லெவல் ஹாரி, மேல்ஃபாயோட மூஞ்சியை நீ பார்க்கணுமே, சரியா கொலை வெறியில் இருந்தான் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவன் அந்த பிளட்ஜரை எப்படி மந்திரம் போட்டு இப்படி செய்ய வச்சான் அப்படின்னு ஹெர்மாயினி சந்தேகமாக கேட்டுட்ருக்கோம். பாலிஜூஸ் போர்ஷன் குடிச்சக்கப்புறம் மேல்ஃபாய் கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறோன்னு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் இந்த கொஷின்ஸையும் ஆட் பண்ணிப்போம் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவனோட பில்லோவில் சாய்வான். அட்லீஸ்ட் அந்த பாலிஜூஸ் போர்ஷனாவது இந்த ஸ்கெலிக்ரோ போர்ஷனை விட டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அதில் ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்ஸோட பாடியில் இருக்கிறதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம், அப்புறம் எப்படி அது டேஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பான். இதே நேரத்தில் அந்த மொமெண்ட்டில் அந்த ஹாஸ்பிட்டல் விங்கோட டோர் நல்லா ஓப்பன் ஆகும் படார் அப்படின்னு. ரெஸ்ட் ஆஃப் த டீம் இருக்காங்களே, கியூடிச் கிரிஃபண்டோர் டீம், அவங்க எல்லாரும் நல்லா நனைஞ்சு போய் சேரும் சகதியுமாக ஹாஸ்பிட்டல் விங்குக்குள்ளே ஹாரியை பார்க்க வருவாங்க. அன்பிலீவபிள் ஹாரி, வேறு லெவலில் பறந்தப்போ அப்படின்னு ஜார்ஜ் கத்திகிட்டே வருவான். மார்க்கஸ் ஃப்ளிண்ட் மேல்ஃபாய் அங்கே நல்லா வச்சு செஞ்சிட்ருக்கான். உன் தலைக்கு மேலேயே ஸ்னிச்சு பறந்தோம், அதை பார்க்காம என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு அங்கே மேல்ஃபாயை நல்லா திட்டிகிட்டு இருக்கான். மேல்ஃபாய் முகத்தை நீ பார்க்கணுமே, வேறு லெவலில் ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு ஜார்ஜ் கத்திட்டு இருப்பான். அவங்க எல்லாருமே ஹாரிக்கு கேக்ஸு, ஸ்வீட்ஸு, அப்புறம்
ஃபுல்லாக பம்கின் ஜூஸ் இருக்கும்ல, அது ஒரு பாட்டில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து ஹாரியோட பெட்டு பக்கத்தில் சுற்றி வச்சிட்ருப்பாங்க. அவ்வளோதான், மேடம் பாம்ஃப்ரே அங்கேருந்து வேகமாக வந்து இவனுங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சு செஞ்சு விட்ருவாங்க. பயங்கரமாக கத்தி விட்ருவாங்க. இந்த பையன் இப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அவனுக்கு 33 போன்ஸ் அவன் கையில் இப்போ வளரணும், ஒழுங்கு மரியாதை எல்லாரும் கிளம்பி வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திடுவாங்க. அவ்வளோதான், எல்லாருமே வெளியில் போயிடுவாங்களா. ஹாரி மட்டும் இந்த ஹாஸ்பிட்டல் விங்குள்ளே தனியாக உட்காந்துருப்பான். அவனுக்கு அவனோட கை ஃபுல்லாக கத்தியை வச்சு குத்துற மாதிரி சரியாக வலிக்கும். அப்படியே அவன் தூங்கிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் திடீர்னுட்டு எந்திரிச்சிடுவான், முழிச்சிடுவான். பார்த்தா சுற்றி அவ்வளோ இருட்டாக இருக்கும். அவனுக்கு கையில் வந்து வலி உயிர் போயிட்டுருக்கும். அப்படியே கையே பிரித்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வலிச்சிட்ருக்குமா. அவனுக்கு வலினால தான் முழிப்பு வந்திருக்கும் போல் அப்படின்னு நினப்பான். ஆனால் பார்த்தா அவனோட தலையை யாரோ தடவி கொடுத்துட்ருக்க மாதிரி இருக்கும். அவன் சரியாக ஷாக் ஆயிடுவான், யாருடா அது அப்படின்னு. இங்கேருந்து போ அப்படின்னு பயங்கரமாக ஹாரி கத்துவான். டாபி நீயா அப்படின்னு அப்புறம் தான் அவன் பார்ப்பான் டாபியை. அந்த இருட்டில் டாபியோட கண்கள் மட்டும் நல்லா பெருசாக பளிச்சுன்னு தெரிஞ்சிட்ருக்கும். அதோட கண்கள்லேருந்து ஒரு சொட்டு தண்ணி மட்டும் கீழே சிந்திகிட்ருக்கும். ஹாரி பாட்டர் திரும்பவும் ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அது ஒரு மாதிரி குசுன்னு ரொம்ப ஒரு மிசரபிளான வாய்ஸில், ஒரு மாதிரி கஷ்டமான வாய்ஸில் பேசும். டாபி எத்தனை தடவை ஹாரி பாட்டருக்கு வார்னிங் கொடுத்தேன் சார், எதுக்காக நீங்கள் வந்தீங்க, எதுக்காக டாபி அத்தனை தடவை வார்ன் பண்ணியும் திரும்ப இந்த ஸ்கூலுக்கு வந்தீங்க, எதுக்காக ஹாரி பாட்டர் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணியும் திரும்ப வீட்டுக்கு போகாமல் இந்த ஸ்கூலுக்கு வந்தீங்க அப்படின்னு டாபி பேசும். ஹாரி வேகமாக எழுந்திரிச்சு அந்த பில்லோவில் நிமிர்ந்து உட்காருவான். நீ ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு ஃபஸ்ட்டு நான் எப்படி ட்ரெயினை மிஸ் பண்ணேன்ற விஷயம் தெரியும் அப்படின்னு ஹாரி கேட்பான். டாபியோட உதடுலாம் அப்படியே நடுங்கிட்டு ஹாரி வேகமாக டாபியை பிடிச்சி இழுப்பான். அவனுக்கு பயங்கரமாக சந்தேகமாக இருக்கும் டாபி மேலே. நீ தானே அதை பண்ண, நீ தானே எங்களை அந்த பேரியரை தாண்டி போக விடாமல் ஸ்டாப் பண்ண அப்படின்னு ஹாரி கேட்பான். ஆமாம் சார் அப்படின்னு டாபி வேகமாக தலையாட்டிக்கிட்டே நாட் பண்ணிக்கிட்டே சொல்லிகிட்ருக்கோம். அதோட காதெல்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிட்டுருக்கோம். டாபி மறைஞ்சிருந்து ஹாரி பாட்டரை பார்த்துட்டே இருந்தேன் சார். ஹாரி பாட்டர் அந்த கேட்வேயை தாண்டி போக முடியாமல் நான் தான் அதை சீல் பண்ணேன். அதுக்காக நானே என்னோட கையை அயன் பாக்ஸ்னால சுட வச்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு டாபி சொல்லி அதோட நீளமான பேண்டேஜ் சுற்றின ஃபிங்கர்ஸை ஹாரி கிட்ட காமிக்கும். எனக்கு என்னை பற்றி எந்த கவலையும் இல்லை சார், எனக்கு ஹாரி பாட்டர் ஃபுல்லாக சேஃபாக இருக்கணும். ஆனால் டாபி கனவுல கூட நினச்சி பார்க்கல ஹாரி பாட்டர் திரும்ப ஸ்கூலுக்கு வந்திருப்பாருன்னு அப்படின்னு டாபி சொல்லும். ஹாரி பாட்டர் திரும்ப ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்துட்டாருன்ற விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே டாபி எவ்வளோ ஷாக் ஆகிட்டேன்னு தெரியுமா சார். நான் இருந்த ஷாக்கில் என்னோட எஜமானருக்கு நான் செஞ்சுட்டு இருந்த டின்னரை கருக வேற விட்டுட்டேன். அதனால என் எஜமானர்கிட்ட இருந்து நான் எவ்வளோ சவுக்கடி வாங்கினேன் தெரியுமா சார். ஹாரி அப்படியே திரும்பி அவனோட பில்லோலையே சாய்வான். உன்னால் நானும் ராணும் இந்த ஸ்கூல்லேருந்து எக்ஸ்பெல்லே ஆயிருப்போம். ஒழுங்கு மரியாதை நீங்கள் எந்த கிளம்பி போயிடு என்னோட எலும்பு வளர்றதுக்குள்ளே, இல்லைன்னா டாபி நான் உன்னை கழுத்தை அப்படியே நெரிச்சிடுவேன் அப்படின்னு ஹாரி கத்திகிட்ருப்பான். டாபி ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணும். டாபிக்கு இந்த மாதிரி கொலை மிரட்டல்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் சார். இந்த மாதிரி டெய்லியும் ஒரு குறைஞ்சது 5 தடவையாவது மிரட்டல்களை நான் கேட்டுருவேன் அப்படின்னு டாபி சொல்லிட்டு அவனோட அந்த அழுக்கான பில்லோ கவர் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கும்ல, அதோட ஒரு ஓரத்தில் அதோட மூக்கை சீந்திகிட்ருக்கும். ஹாரியோட கோவம் எல்லாமே டாபி அப்படி பார்த்தோன்னே அப்படியே ஃபுல்லாக போயிடும், பறந்து போயிடும். டாபி ஃபஸ்ட்டு நீ எதுக்கு அதை போட்டிருக்க அப்படின்னு ஹாரி ரொம்ப க்யூரியஸாக கேட்பான். இதுவா சார் அப்படின்னு டாபி கேட்கும். இது வீட்டில் இருக்க எல்ஃபுங்களோட அடிமைத்தனத்துக்கான அடையாளம் சார். டாபிக்கு என்னைக்கு என்னோட எஜமானர் ஒரு துணியை பரிசாக கொடுக்குறாரோ அன்னைக்கு எனக்கு முழு சுதந்திரமே கிடச்சிடும் சார். அதனால் எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் எஜமானரோட ஃபேமிலி டாபி கிட்டக்க ஒரு சின்ன சாக்ஸை கூட தெரியாமல் கொடுத்துடவே மாட்டாங்க. அப்படி தெரியாமல் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா என்னோட வாழ்நாள் முழுவதும் நான் ரொம்ப விடுதலையாக வெளியில் சுற்றுவேன் அப்படின்னு டாபி சொல்லும். அது சொல்லிகிட்டே அதோட கண்ணெல்லாம் தொடச்சிட்ருக்குமா. ஹாரி பாட்டர் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகணும், டாபியோட பிளட்ஜர் அதோட வேலையை பார்க்கும்னு நினச்சேன் அப்படின்னு டாபி சொல்லிகிட்ருக்குமா. என்னது உன்னோட பிளட்ஜரா அப்படின்னு பயங்கரமாக ஹாரி கோவமாக கேட்பான். நீ என்ன சொல்கிற, உன்னோட பிளட்ஜரா, நீ தான் அந்த பிளட்ஜரை ஏதோ பண்ணி என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியா அப்படின்னு ஹாரி கத்துவான். இல்லை சார், இல்லை, உங்களை கொலை பண்ணலாம் நான் ட்ரையே பண்ணலை, என்றைக்குமே டாபி உங்களை கொலை பண்ணலாம் ட்ரை பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு டாபி ரொம்ப ஷாக் ஆகி சொல்லிகிட்ருக்கோம். ஹாரி பாட்டரோட உயிரை காப்பாற்றணும்னு மட்டும்தான் சார் டாபி நினச்சேன்.
உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கூலில் இருக்க மாட்டீங்க, திரும்ப வீட்டுக்கு போயிடுவீங்கன்னு நினச்சேன். அதனால தான் சார் நான் அப்படி பண்ணேன். எது இதுவா, இல்லை வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு ஹாரி கோவமாக கேட்பான். ஃபஸ்ட்டு இப்படி நான் பீஸாக ஆனாலும் என்னை வீட்டுக்கு அனுப்பணுன்ற விஷயம் எதுக்காக உனக்கு இப்படி இருக்குன்றது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அப்படின்னு ஹாரி கேட்பான். ஹாரி பாட்டருக்கு மட்டும் அது தெரிஞ்சா அப்படின்னு டாபி தேம்பிக்கிட்டே சொல்லும். எங்களை மாதிரி இந்த கீழ் நிலையில் இருக்கிற எல்ஃபுங்களை இந்த மாயாஜால உலகத்துக்கே அசிங்கம், ரொம்ப ரொம்ப கேவலம்னு இந்த மாயாஜால உலகமே எங்களை பூட்டு போட்டு வச்சுருக்கு. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹாரி பாட்டரை நாங்கள் எந்த நிலமையில் எந்த நிலையில் வச்சு நினைக்கிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சார், அந்த பேர் சொல்லக்கூடாதவன் அவனோட அதிகாரத்தில் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு டாபிக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது சார். எங்களை மாதிரி வீட்டில் இருக்க எல்ஃபுங்களை ரொம்ப ரொம்ப கேவலமான பூச்சி மாதிரி தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் டாபியோட நிலைமை இன்னமும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாபி அதோட அந்த அழுக்கான அந்த பில்லோ கவர் இருக்கும்ல, அந்த ட்ரெஸ்ஸு, அதில் அதோட முகத்தை தொடச்சிட்ருக்கோம். ஆனால் ஒரு சில விஷயத்த ஒத்துக்கணும் சார். அந்த பேர் சொல்லக்கூடாதவனை நீங்கள் தோக்கடிச்சக்கப்புறம் எங்களை மாதிரி இருக்க எல்ஃபுங்களோட வாழ்க்கையில் ஒரு சில விஷயமாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஹாரி பாட்டர் பிறச்சிக்கிட்டாரு, ஆனால் அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட சக்தி எல்லாம் போயிருச்சு. அது ஒரு புதிய உதயம் சார். தீய சகாப்தம் ஒருபோதும் முடிவுக்கே வராதுன்னு எண்ணிட்டு இருந்த எங்களை போல ஒரு எல்ஃபுங்களுக்கு ஹாரி பாட்டர் ஒரு நம்பிக்கையான நட்சத்திரமாக தான் திகழ்கிறாரு. பட் ஹாக்வர்ட்ஸில் இப்போது பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. இல்லைன்னா அது ஏற்கனவே நடக்க ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். கடந்த காலத்தில் ஏற்கனவே நடந்திருக்க கொடூரமான சம்பவங்கள்லாம் திரும்பவும் இங்கே அரங்கேற போகுது. அதனால் ஹாரி பாட்டர் இங்கே ஸ்டே பண்ண டாபி அலோவே பண்ணாது. குறிப்பாக அந்த ரகசியங்கள் அடங்கிய பாதாள அறை இருக்குல்ல, சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ், அது திரும்பவும் ஓப்பன் பண்ணியிருக்கிறனால அப்படின்னு டாபி சொல்லிகிட்டே இருக்குமா. ஆனால் பேசிகிட்டே இருக்கும்போது அது ஷாக் ஆகி அப்படியே அந்த நின்ன இடத்துல உறைஞ்சி போயிருக்கும். டாபி ஹாரியோட பெட்டு பக்கத்தில் இருந்த வாட்டர் ஜக் இருக்கும்ல, அதை எடுத்து வேகமாக அதோட தலையில் டமால்னு பலமாக அடிச்சுட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடும் ஒரு செகண்டுக்கு. திரும்ப அடுத்த செகண்டே ஹாரியோட பெட்டுக்கு தவழ்ந்து வந்து அதோட கண்ணை லேசாக அப்படியே சொருகிக்கிட்டே மோசமான டாபி, மோசமான டாபி அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் இருக்குன்றது உண்மைதானா அப்படின்னு ஹாரி அவனோட வாய்ஸை அப்படியே லோவாக வச்சுட்டு கேட்பான். நீ நீ ஃபஸ்ட்டு என்ன சொன்ன? சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்னு டாபி கிட்ட ஹாரி கேட்பான். டாபி அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். டாபியோட கை திரும்ப அந்த வாட்டர் ஜக் இருக்குல்ல, அதை நோக்கி திரும்ப அப்படியே நகருமா. எலும்பும் தோலுமாக இருந்த அதோட மணிக்கட்டை ஹாரி பிடிச்சிக்கிட்டான். நான் மகிழ்வான் இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே, அப்புறம் எப்படி அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்லேருந்து வர ஆபத்து என்னை தாக்கும் அப்படின்னு ஹாரி கேட்பான். என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க சார், ப்ளீஸ் சார், என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு டாபி திக்கு திணறிக்கிட்டே சொல்லிகிட்ருக்கோம். இருட்டில் டாபியோட அந்த பெரிய கண்கள் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் பெருசாகவே தெரிஞ்சிட்டு இருந்தது. இந்த இடத்துல பயங்கரமான செயல்களெல்லாம் நடத்துறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஹாரி பாட்டர் இங்கே இருக்கக்கூடாது. ஹாரி பாட்டர் உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க சார், தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. ஹாரி பாட்டர் இந்த விஷயத்துலலாம் அவங்களோட மூக்கை நுழைக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு டாபி சொல்லும். டாபி திரும்பவும் அந்த வாட்டர் ஜக் இருக்குல்ல, அதை எடுக்க விடாமல் இருக்க அதோட மணிக்கட்டு இருக்கும்ல, அதை இறுக்கமாக ஹாரி பிடிச்சிக்கிட்டே, டாபி யார் அது அப்படின்னு ஹாரி கேட்பான். யார் அதை ஓப்பன் பண்ணது? சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை யார் இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணது அப்படின்னு ஹாரி டாபி கிட்ட கேட்பான். டாபினால் அதை சொல்ல முடியாது சார், டாபினால் அதை சொல்லவே முடியாது, டாபி அதை சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த எல்ஃப் வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கும். வீட்டுக்கு போயிடுங்க சார், ஹாரி பாட்டர் தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுங்க, நான் எங்கேயும் போக போகிறதில்ல அப்படின்னு ஹாரி பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவான். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு மகிழ்வான், அப்படி மட்டும் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அவளுக்கு தான் அது பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஹாரி பாட்டர் தன்னோட நண்பர்களுக்காக தன்னோட உயிரையே பணைய வைக்க தயாராக இருக்கிறாரு அப்படின்னு டாபி பரிதாபமாக முகத்தை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோம். என்ன மாதிரி ஒரு உயர்ந்த எண்ணம், என்ன மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மை, எப்படிப்பட்ட தைரியம். ஆனால் ஹாரி பாட்டர் தன்னோட உயிரை பாதுகாத்துக்க வேணும், அவர் இங்கே இருக்கக்கூடாது, ஹாரி பாட்டர் இங்கே இருக்கவே அப்படின்னு டாபி சொல்லுமா. ஆனால் டக்குன்னு அது அப்படியே உறைஞ்சி போன மாதிரி திரும்பவும் நிற்கும். அதோட வவ்வால் மாதிரி இருக்கிற காது இருக்குல்ல, அதெல்லாம் நடுங்கிட்டு இருக்கும். ஹாரிக்கும் அந்த சத்தம் கேட்கும். என்னன்னா வெளியே காரிடாரில் யாரோ நடந்து வர அந்த காலடி சத்தம் ஹாரிக்கு கேட்டுட்ருக்கும்.
டாபி இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு டாபி பயத்தோட சொல்லும். ஒரு சொடக்கு போடுமா, அப்படியே அங்கேருந்து மாயமாக மறைஞ்சிரும். அப்போ தான் ஹாரி வந்து அவனோட கையில் வெறும் காற்றை பிடிச்சிருக்கிறதே ரியலைஸ் பண்ணுவான். ஹாரியை போட்டு டக்குன்னு அவனோட பெட்டில் சாஞ்சு தூங்குற மாதிரி பண்ணிகிட்ருப்பான். யாரோ வர சத்தம் அந்த டோர்கிட்ட கேட்டுட்ருக்கோம். ஹாரி அந்த டோர்கிட்டே பார்த்துட்ருப்பான். அந்த இருட்டில் பார்த்தா அடுத்த செகண்டே டம்பிள்டோர் உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பாரு. அவர் பின்னாடி பார்த்து நடந்து வந்துட்டுருப்பாரா, அவரோட கையில் ஏதோ சிலை மாதிரி வச்சிருக்கிறது தெரியும். அதில் ஒரு முனையை அவர் பிடிச்சிருப்பாரு. அடுத்த செகண்டே ப்ரொஃபஸர் மெகானகல் இருக்காங்களே, அவங்களும் தெரிவாங்க. அவங்களும் அந்த சிலையோட அடுத்த எண்டை பிடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே மெதுவாக நடந்து வந்து அந்த பெட்டில் அந்த சிலை மாதிரி இருக்கிறத படுக்க வைப்பாங்க. மேடம் பாம்ஃப்ரேயை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு டம்பிள்டோர் அமைதியாக ப்ரொஃபஸர் மெகானகல் கிட்ட சொல்லுவாங்க. ப்ரொஃபஸர் மெகானகல் அங்கேருந்து வேக வேகமாக போய் மேடம் பாம்ஃப்ரேயை கூட்டிகிட்டு வருவாங்க. ஹாரி தூங்குறது மாதிரி அசையாமல் படுத்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு அவன் கேட்டுட்ருப்பான். இவங்க இருக்காங்களா மேடம் பாம்ஃப்ரே, அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேலே கார்டிகன் இருக்குல்ல, அந்த ஸ்வெட்டர் மாதிரி இருக்கும்ல, அதை போட்டுட்டு வேகமாக அங்கே வந்து வருவாங்களா. அவங்க வந்து அப்படியே சடனாக அப்படியே பெருமூச்சுடுவாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்ட்டு. திரும்பவும் அட்டாக் நடந்திருக்கு. மினர்வா அந்த பையனை ஸ்டெப்ஸ் கிட்ட கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். அந்த பையன் பக்கத்தில் ஒரு கொத்து திராட்சை வேற இருந்துச்சு. ஐ திங்க் இந்த பையன் பாட்டரை திருட்டுத்தனமாக வந்து மீட் பண்ணலான்னு நினச்சிருப்பான் அப்படின்னு ஆல்பஸ் டம்பிள்டோர் சொல்லிட்டு இருப்பாரு. ஹாரிக்கு இதை கேட்டோடனே வயிற்ற புரட்டிட்டு வந்துட்டுருக்கோம். அவன் மெல்லமாக ஒரு 2 இன்ச் அப்படியே நிமிர்ந்து அந்த சிலை மாதிரி படுத்துருக்கிறது யாருன்னு பார்க்க ட்ரை பண்ணுவான். அங்கே அடிச்சிட்டு இருந்த அந்த நிலா வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதில் அந்த சிலையோட முகம் தெரியும். பார்த்தா அது காலின் க்ரீவி. அவனோட கண்கள் வந்து நல்லா திறந்திருந்த மாதிரி, அவனோட கைகள் வந்து அவனோட கேமராவை பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். கல்லாக்கப்பட்டிருக்கானா அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே கேட்பாங்க. ஆமான்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லுவாங்க. அவங்க 3 பேரும் காலினை உத்து பார்த்துட்டே இருப்பாங்க. டம்பிள்டோர் அப்போ குனிஞ்சு அந்த வரைஞ்சு போயிருந்த காலினோட கையிலேருந்து அந்த கேமராவை வந்து எடுப்பார். அவனை தாக்க வந்தவனை அவன் ஃபோட்டோ எடுத்திருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் டம்பிள்டோர்கிட்ட கேட்பாங்க. டம்பிள்டோர் எதுவும் ஆன்சர் பண்ணாமல் அந்த கேமராவுக்கு பின்னாடி இருந்ததை வந்து ஓப்பன் பண்ணுவார். அட கடவுளே அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே பயங்கரமாக கத்துவாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கேமராக்குள்ளேருந்து எக்ஸ்ட்ரீமாக ஸ்மோக்காக வெளியில் வந்துட்டுருக்கும். அந்த 3 பெட்ஸுக்கு தள்ளி இருந்த ஹாரிக்கு அங்கே பிளாஸ்டிக் கருகிற வாடை இருக்கும்ல, அது வந்துட்டுருக்கும். மெல்ட் ஆயிடுச்சு, எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே ஆச்சரியமாக சொல்லுவாங்க. ப்ரொஃபஸர் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் அவசரமாக டம்பிள்டோர்கிட்ட கேட்பாங்க. அப்படின்னா சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் திரும்பவும் உண்மையாகவே திறக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் சொல்லுவாங்க. மேடம் பாம்ஃப்ரே ரொம்ப ஷாக் ஆகி அவங்க வாயை வந்து கையால் பொத்துவாங்க. ப்ரொஃபஸர் மெகானகல் ரொம்ப ஷாக் ஆகி ப்ரொஃபஸர் டம்பிள்டோரை கண்ணை அசைக்காமல் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் ப்ரொஃபஸர் யார் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் ஷாக் ஆகி கேட்பாங்க. டம்பிள்டோர் காலின் படுத்திருந்தான்ல, அவனை பார்த்துக்கிட்டே யாருன்றது இங்கே கேள்வி இல்லை, எப்படின்றது தான் இங்கே கேட்கப்பட வேண்டிய கேள்வி அப்படின்னு சொல்லுவார். அரகுறை இருட்டில் தெரிஞ்சிட்டு இருந்த ப்ரொஃபஸர் மெகானகலோட ஃபேஸை ஹாரி பார்த்த உடனே அதை பற்றி அவங்களுக்கும் இவனை விட பெருசாக எதுவும் தெரியலைன்றது ஹாரிக்கு இப்போ தெளிவாகவே தெரிஞ்சுது. இதோட சாப்டர் 10 த ரோக் பிளட்ஜர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.